வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க கொஷின்ஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம சூட்டபிள் ரியேஜென்ட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ரியாக்டன் கொடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா ப்ராடக்ட் கொடுத்துட்டு ரியாக்டன் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ஓகே. ஆனால் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட கான்செப்ட் நம்ம என்னென்ன கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டைப் கொஷின்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க கொஷின்ஸ் என்ன அப்படின்னா த மோஸ்ட் சூட்டபிள் ரியேஜென்ட் ஆஃப் ஃபாலோயிங் கன்வர்ஷன் இஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் கொடுத்துட்டா இல்லை கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எந்த ரியேஜென்ட் வந்து நம்ம கன்வர்ஷனுக்கு சூட்டபிளாக இருக்குது, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம இதை டீகோட் பண்ணுவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட ரியாக்டண்ட்டாக வந்து அல்கைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து அல்கீன் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அல்கைன் டு அல்கீன்னாவே நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து இங்கே நடந்திருக்கிறது ஹைட்ரஜனேஷன். ஓகேங்களா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். உங்களுக்கு இங்கே நடந்திருக்கிறது என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனாவே மோஸ்ட்டாக ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும், இல்லைன்னா சிம்பிள் ஹைட்ரஜன் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஓகேங்களா? அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் எது எது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், செகண்ட் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அண்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ்குள்ளே வராது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், செகண்ட் ஆப்ஷன்ஸ் வராது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கும், நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு அல்கைனாக இருக்குது அல்கீனாக தான் மாறிக்கே தவிர அல்கெயினாக மாறல. அப்போனா உங்களுக்கு ட்ரிபிள் பாண்டாக இருக்கிறது டபுள் பாண்டாக மட்டும்தான் இருக்குது. இது மூலிமா என்ன தெரியுது, உங்களுக்கு இங்கே நடந்திருக்கிறது வந்து பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம கொஸ்டினுக்கான ஒரு பெஸ்ட் க்ளூன்னு சொல்லலாம், பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன். ஓகேங்களா? பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பாண்டாக இருக்கிறது உங்களுக்கு சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச்சாக மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 2 ஹெச் மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் வந்து பார்ஷியல் ஹைட்ரஜன். பார்ஷியல் ஹைட்ரஜனேஷனுக்குள்ளே போகிற ரியாக்ஷன்ஸ் எது நடக்கும்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல் ரிடக்ஷனில் கொண்டு வரும், உங்களுக்கு பிரிட்ஜ் ரிடக்ஷனும் வந்து நடக்கும். இது எல்லாமே ரிடக்ஷன்ஸ்குள்ளே வர்றதுனால உங்களுக்கு இது போதுமானதாக இல்லை. இப்போ பார்க்கும்போது நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க அல்கேன் வந்து இங்கே சிஸ்ஸாக மாறி இருக்கு. ஓகேங்களா? சிஸ் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் க்ளூ. ஓகேங்களா? நம்மளுக்கான பெஸ்ட் க்ளூ 2 என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெஸ்ட் க்ளூ, நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்ஸு ப்ராடக்ட் கிடைச்சிருக்குங்கிறது வந்து இன்னொரு க்ளூ. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஒன், இது வந்து செகண்ட் க்ளூ. இந்த 2 க்ளூவையும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது கொஷினில். ஓகே, இப்போ இந்த 2 க்ளூ வச்சு பார்க்கும்போது பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கு, அதாவது ஃபுல் ஹைட்ரஜனேஷன் நடக்காமல் ஒரு ரியேஜென்ட் வந்து அது தடுத்துருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு வந்து சிஸ் பொசிஷனில் தான் ஆன்சர் கிடைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போனா இந்த 2 சூட்டபுளாக இருக்கிற ரியேஜென்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜனேஷன் நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து பார்ஷியல் ஹைட்ரஜனேஷன் அதாவது உங்களுக்கு தடுத்துருக்கு. ஓகேங்களா? ஒரு பாய்சன் கேட்டலிஸ்ட்டாக வந்து ஒன்று யூஸ் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் சிஸ் பொசிஷனில் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கு. அது ரிலேட்டடாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆப்ஷன் நம்மளுக்கு என்னென்னா டி ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த டி ஆப்ஷன் வந்து என்னென்னா இது வந்து ஒரு லிண்டார் கேட்டலிஸ்ட், இது வந்து பாய்சன் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது லிண்டார் கேட்டலிஸ்ட். ஓகே, இது வந்து பாய்சன் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஹைட்ரஜனேஷன் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பெல்லடியம் அண்ட் குயினோலின் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாய்சனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? பாய்சனாக நத்திங் பட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் போகாமல் அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போனா நம்மளுக்கான சூட்டபிள் ரியேஜென்ட் இதுக்கு என்னது H2 PDC குயினோலின். ஓகேங்களா? லிண்டார் கேட்டலிஸ்ட் தான் பெஸ்ட்டான ரியேஜென்ட். ஓகே, முன்னே போட்ட மாதிரி தான் இந்த சம்மும் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுவாங்க. இதில் ஏதோ டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சம்முக்கான சொல்யூஷனை வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு நீங்கள் ஜிகே அகாடமியை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.